பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். தேற்றிய வேத திருவடி விளங்கிட ஏற்றிய ஞான இயல் ஒளி விளக்கே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். திருத்தி அமைக்கப்பட்ட வேதத்தின் முடிவானது விளங்குமாறு ஏற்றிய ஞானத்தன்மை பொருந்திய ஒளி விளக்கே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். தேற்றிய வேத திருவடி விளங்கிட ஏற்றிய ஞான இயல் ஒளி விளக்கே என்ற அகவல் வரி 1505 1506 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். வித்தென்னும் சொல்லில் அடியாய் பிறந்து வித்தே வேதம், இதற்கு பொருள் அறிவு என்பதாம். வேதங்கள் யாவையும் ஆன்ம ஞானத்தை ஆதாரமாய்க் கொண்டு ஆக்கப்பட்டவனவாம். மன அறிவுக்கு முடிவிடத்தே விளங்கும் ஆன்மாவில் ஒருமையற்று பொருந்தி நின்று கண்டு தெளிந்த விளக்கங்களை வேதங்களாய் தொகுத்தனர் ஆன்றோர். ஓங்கார பிரணவத்தின் உண்மையை தெரிவிப்பது அகர வகர மகரம் மூன்றும் வேதங்கள் தந்தன. மேற்கொண்டு ஓம் என 4வதாகிய அதர்வனத்தை தந்துள்ளதாம். இந்த ஓங்காரம் கடவுளுக்கு திருவடி என்றால் இவ் ஓங்காரத்தின் உட்பொருளே திருவருளே திருமுடியாக கொள்ளப்படுகின்றதாம். வேத அறிவு நூலே தெளிந்த அறிவிலே ஒருவாறு கண்டு கொள்ளப்படுவது ஆன்மாவே. ஆன்ம ஞானமே கடவுள் திருவடியாய் இருக்கின்றது. ஆகையால் ஆன்மா கடவுளினுடைய திருவடியாகிய கால் கூட்டல் முளை கண் முளை எனப்படுவதா. வேதத்தின் முடிவாகிய வேதாந்தம் இந்த திருவடி நிலையை அடையத்தான் உபதேசித்து உள்ளதா. அறிவின் முடிவு அதற்கு மேல் செல்லாது. அறிவால் அறிகு கூறியது அருள். இதுவே ஓங்காரத்தின் உட்பொருள். அருளினால் விளங்கி அனுபவப்படுவதுதான் திருவடி முடியாகும். அந்த அருள் விளக்க அனுபவம் வழங்கிடுவதற்கென்றே ஞானத்தின் இயல் ஒளி கொண்ட அருள் விளக்கு நம் பதியால் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதாம். இந்த நித்திய விளக்கு ஞான இயல் ஒளி கொண்டதாம். இது சச்சித் மயமானது என்பார். வேதம் ஓதியும் விழவியும் விட்டுவிடார் கண்டதற்கு அரிய பரம்பொருள் அருள் என்னும் இயல் ஞானத்தினால் காணும்படி இசைத்துள்ளார் நம் இறைவர். அந்த அருள்தான் இயல் ஒளி விளக்காய் கூறப்படுகின்றது. வேதமகத்தின் அடியும் நடுவும் முடியும் மற்றுமே வெட்ட வெளியாக விளங்க கண்டேன் முற்றமே. நாத சிறிய நாய்க்கும் கடையேன் முற்று கண்டதே. நானே கண்டேன்
எந்தாய் கருணை நாட்டம் கண்டதே என்றதால் அந்த வேத ஆகமங்கள் அடி நடு முடி எல்லாமும் முழுமையாக காண்பதற்கு கடவுள் கருணை கண் வேண்டும் என்பது குறிப்பு என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். தேற்றிய வேத திருமுடி விளங்கிட ஏற்றிய நாண இயல் ஒளி விளக்கே என்று வேதத்தினுடைய சத்தாக இருக்கக்கூடிய இறைவனுடைய உண்மை பொருளை அறிவு நிலையை நாம் காண வேண்டும். அப்படி கண்டுகொண்டால் நாம் தெய்வீக நிலையிலே இருந்து இறைவனுடைய அருளால் அந்த உண்மையான ஞானத்தன்மை பொருந்திய ஒளி விளக்கு நமக்கு காட்சியாய் நம் உள்ளத்திலே ஊற்றெடுத்து பிறக்கும். அதை தான் மூச்சை கவனி பேச்சை குறை என்று சொல்லுகிறார்கள். நம்மளுடைய மூச்சை கவனித்து கொண்டே இருந்தால், உள்மூச்சு வாங்கி கொண்டே இருந்தால் நாம் அதை அடையலாம். அதுவும் இந்த தவ காலத்தில் யோக நிலையிலே இந்த கார்த்திகை மார்கழியிலே நமக்கு இந்த தவ நிலையோடு இணைந்து இந்த தத்துவ கருத்துக்களை எல்லாம் உள்வாகின்ற போது நமக்கு ஒரு அற்புதத்தை ஏக இறைவன் காட்டுவான். அதான் பகவான் சொல்றார், மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன். இந்த மார்கழி மாதம் ஒரு அந்த அளவுக்கு இறைநிலையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்திலே யார் இறப்பை எய்துகிறார்களோ அவர்கள் செய்த பாவமெல்லாம் நீக்கி இறைவன் அவர்களை புண்ணிய ஆத்மாவாக்கி அந்த மார்கழி மாதத்திலே கிடைக்கிற மரணம் எழுதுகிறவர்கள் புண்ணிய ஆத்மாக்களாக கருதப்படுவார்கள். ஏக இறைவனோடு அருட்பெரும் ஜோதியோடு ஆண்டவனோடு இணைந்து அந்த சுத்தவெளி தத்துவத்தை உணர்ந்து கொள்வார்கள் என்பது உண்மை சத்தியம் என்று சொல்லி இந்த அற்புதமான நாளில் ஏக இறைவனை பற்றி அவனுடைய தேற்றிய வேத திருமுடி கொண்டு விளங்கிட ஏற்றிய நாண இயல் ஒளி விளக்காய் இருக்கிறது வள்ளல் பெருமான் பாடுறார். அது நம்மளுடைய ஓங்காரமான ஓம் என்ற பிரணவ எழுத்தை உண்டாக்கி நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த கருத்தை நம்ம உள்வாங்குகிற போது அது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஓங்கார பிரணவத்தின் அகர வகர மகரம் 3 வேதங்கள் தந்து ஓம் என்ற சொல், அந்த பிரணவ சொல் நம்மளுடைய அடிமுடி, நடு அடி நடு முடி காணாத எல்லாயும் காண்பதற்கு காண்பதற்கு கருணை கண் வேண்டும் என்று சொல்றார். ஆகவே ஏக இறைவனை நமக்குள்ளாகவே அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு அனைவருமே முயற்சி செய்து சுத்தவெளியோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு செய்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேனெம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சுமாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.